ஹாய் ஒருவன். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்மக்கிட்ட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், புக் பண்ணுறதுங்கிறது சும்மாலாம் இல்லைங்க. என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புக் பண்ணுங்க. இன்னொரு 10 days தான் நான் புக்கிங் எடுப்பேன். காரணம் என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு சில பல டவுட்டுகள் இருக்கலாம். கண்டிப்பாக நான் இருக்கேன் இந்த டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் சத்தியமாக சொல்கிறேன், நம்ம தலையெழுத்தை இந்த 4 வருஷம் கழிஞ்சு மாற்றணும். ஐ மீன் 4 வருஷம் கழிஞ்சு நம்ம சம்பாதிக்க போகும்போது நல்ல ஒரு சம்பாதியம் வாங்கணும் தான் நினைப்போம். அது நல்ல கல்லூரியில் படித்தா மட்டும்தான் நடக்கும். அதுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ புக்கிங் போயிட்டு இருக்கு, புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த நம்பரில். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், புக்கிங்கில் ஒரே ஒரு விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் என் வேலை கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர்னு வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரும் உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், அக்செப்ட் அப்போர்ட் கொடுக்கணுமா, அக்செப்ட் ஜாயின் கொடுக்கணுமா, டிக்ளைன் அப்போர்ட் கொடுக்கணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வரும். அடுத்தது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரெல்லாம் வரும். அது எங்கே போகணும், நீங்கள் என்ன பண்ணணும் வரைக்கும் 13 days ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கும். ஒரு ரவுண்டுமே 13 நாள் நடக்கும். அந்த ஒரு ரவுண்டுலையுமே யாரெல்லாம் இருக்கீங்களோ, யாரெல்லாம் புக் பண்ணிக்கீங்களோ, கண்டிப்பாக நான் உங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அதனால புக்கிங் நீங்கள் சீக்கிரமாக பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிடுவேன். தேங்க்யூ. ஸோ 5 மிஸ்டேக்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். எப்பவுமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்குங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் அன்னைக்கு தான் நான் பேசுவேன். ஆனால் இன்னைக்கு நான் ஏன் முன்னாடியே நான் பேசணும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. நானே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்குவேன். ஆமாம், நீங்கள் தான் பண்ணணும். கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஐடி பாஸ்வேர்டு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது முதல் ரூலே. ஆனா நம்ம ஐடி பாஸ்வேர்டு காலேஜ் கொண்டு போய் கொடுத்துட்றோம். அவங்க நான் எங்க காலேஜை ஃபர்ஸ்ட்ல வைங்கிறாங்க. ஏன்னா நீங்க அந்த காலேஜ் அணுகுறீங்க, அந்த காலேஜில் சீட்டு புக் பண்றீங்க, அதனால அவங்க அப்படி சொல்றாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதுக்கெல்லாம் நிக்க வேண்டாம். ஒழுக்கமா 2 லட்சம் சீட் இருக்கு, அந்த சீட்டை நமக்கு வேணுங்கிற பிரான்ச்சை, நமக்கு வேணுங்கிற காலேஜை நம்மளே வீட்டில் உட்காந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். உங்களுக்கு ஒன்று லேப்டாப் இருக்கணும், இல்லைன்னா மொபைல் இருக்கணும். மொபைலில் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். ஆனால் மொபைலில் சைடு ஸ்க்ரீன் மட்டும் மறைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது தெரியும், அது மட்டும் கஷ்டமா இருக்கும். இன்டர்நெட் சென்டர் போய் பண்ணலாமா? பண்ணலாம். நான் எல்லாமே தெளிவாக சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மொபைல்லையும் லேப்டாப் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இதுதான். மொபைலா லேப்டாப் ஆன்லைன் கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங், டிஎஃப்சி சென்டர் கூட போக வேண்டாம். டிஎஃப்சி சென்டர்லையும் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் நம்ம வீட்டில் உட்காந்தே மொபைலில் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். எந்த அளவுக்கு அது இருக்கணும், போர்ட்ரேட், இந்த போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் ஆமாம் போர்ட்ரேட் மாடலில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃபில்டர் பண்ணிட்டு எல்லாமே கீழே ட்ராக் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்காது. என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன், லேப்டாப்பில் பண்ணுங்க. லேப்டாப் இல்லை சார் அப்படின்னா நேராக இன்டர்நெட் சென்டர் போயிருங்க. இன்டர்நெட் சென்டர் போய் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சு டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போய் பண்ணீங்கன்னா, ஒன்றும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. பிடிஎஃப்னு ஒன்று இருக்கும், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க கண்டிப்பாக. அடுத்தது 3 நாள் டைம் தருவாங்க சாய்ஸ் ஃபில்லிங். எவ்வளோ? 3 நாள் டைம் தருவாங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் நாள் போங்க, செகண்ட் நாளும் போங்க, தேர்ட் நாளும் போங்க. இன்டர்நெட் சென்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைம்ல போறது. அதாவது லேப்டாப் இல்லாதவங்க போய் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ 3 நாளுமே நீங்க அங்க போங்க. ஒரு 2 to 3 hours செலவாகும், போங்க. இன்கேஸ் நீங்க வீட்டில் இருந்ததுன்னா நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டே உட்காரலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு முக்கியம். நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பீங்க, மேல அந்த காலேஜ் இந்த காலேஜ் அந்த பிரான்ச் வச்சிருப்பீங்க. 2வது நாள் ஒரு ஆப்ஷன் யோசிப்பீங்க, அவங்க இவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு மனசா வந்து அதுக்கு தான் 3 நாள் டைம் தராங்க. பொறுமையா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ அதையும் நம்ம பத்தி பேசுவோம். ஸோ லேப்டாப்ல பண்றது பெட்டர். இன்டர்நெட் சென்டர், டிஎஃப்சி சென்டர், தேர்ட் பார்ட்டி யார்கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண கொடுக்கலாம். நீங்களே இன்டர்நெட் சென்டர் போய் பண்ணலாமா, இல்ல இன்டர்நெட் சென்டர்ல போய் நான் கொடுக்கலாமா, இல்ல டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு டிஎஃப்சி காரங்கிட்ட பண்ண சொல்லலாமா, இல்ல தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுக்கலாமா? தேர்ட் பார்ட்டினா நான் இந்த வேற யாராவது இருக்கலாம், அவங்க சரிங்க கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த 3 பேர்த்துக்கிட்டையும் கொடுக்க கூடாது. டிஎஃப்சி சென்டர்ல கொடுக்கலாம், ஆனா அவங்க இந்த காலேஜ் அந்த காலேஜ் சொல்ல மாட்டாங்க. எப்படி வைக்கணும், எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க தான் பண்ணிக்கணும், நீங்க தான் சொல்லணும். காலேஜ் எழுதி வச்சுட்டு போய் சொல்லணும், அது வேற. உங்க இஷ்டப்படி பண்ணணும், நீங்க வீட்டில் உட்காந்து நீங்க தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்களே பண்ணுங்க. சார் நீங்க தான் புக் பண்ணுங்கிறீங்க, சாய்ஸ் பண்ணி நீங்க பண்ணி தரங்க. அது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் எங்கிட்ட வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நீங்க வந்து எங்கிட்ட கேட்குறீங்க. கண்டிப்பா நான் வந்து பண்ணி தராமல் இருக்க மாட்டேன். நான் வந்து கண்டிப்பா இது ஒரு சர்வீஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும், நான் இப்ப சொல்ல விரும்பல. ஸோ அதனால எங்கிட்ட நீங்க பண்ணிக்கலாம். தப்பா அப்படின்னு கேட்டா பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணக்கூடாதுங்கிற அது உண்மைதான். பட் எங்கிட்ட கூட ஷேர் பண்றது உண்மைதான், பண்ணக்கூடாதுதான். பட் அந்த டைம்ல ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு நம்பிக்கையின் பேர்ல நீங்க கிட்ட கொடுக்குறீங்க, தவறே கிடையாது. பட் திஸ் இஸ் என்ன சொல்றது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் நான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்கோங்க.
பட் தேர்ட் பார்ட்டி கிட்ட பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டிஎஃப்சி சென்டர்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நீங்க பண்ணலாம், பட் நீங்க தான் போய் எல்லாம் எழுதிட்டு போகணும், நீங்க தான் வந்து ஆர்டர் எல்லாம் சொல்லணும். ஓகேவா? அடுத்து ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணலாமா? இப்பதான் சொன்னேன், ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு 4 வருஷம் நல்ல கல்லூரியில படிக்கணும்னா ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணாதீங்க. ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணீங்கன்னா அவன் எல்லாமே பண்ணிட்டு போயிடுவான், எல்லாமே பண்ணிடுவான். பட் சாய்ஸ் லாக்னு பண்ணும்போது ஓடிபி கேட்கும், அதனால பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணாதீங்க. நம்ம உரிமையில நம்ம எதுவும் பண்ண முடியாது, காலேஜுக்கு மெயினாக கொடுக்காதீங்க. பட் இப்போ நமக்கு கொடுக்குறீங்களா, அது வந்து நீங்க புக்கிங் பண்ணிட்டு நீங்க பண்றது அது வேற, சரிங்களா? பட் ஆனால் ஐடி பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணக்கூடாதா டிஎஃப்சின்னு சொல்லுது. ஓகே, மேக்ஸிமம் சாய்ஸ். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்ல இதுதான், நாட் அலர்ட்னு வந்துருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க தவறா கொடுத்தீங்கன்னா அந்த ரவுண்ட்ல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நாட் அலர்ட்னு வந்ததுன்னா 2வது ரவுண்டு போயிருவீங்க. அது எதுக்கு, ரவுண்டு 1ல 190க்கு மேல இருக்கிறவங்க ஒரு பையன் யோசிப்பான், நான் 10 காலேஜ் கொடுக்குறேன், அண்ணா யூனிவர்சிட்டி, பிஹெச்ஜி, தியாகராஜன், இந்த மாதிரி 10 காலேஜ் கொடுக்குறேன், 10 காலேஜ்ல 10 சாய்ஸ் கொடுக்குறேன். அவன் என்னன்னா ஒரு அலட்சியமா 193 195 கட் ஆஃப் காரணம் அப்படிதான் யோசிப்பான். நீ என்ன கட் ஆஃபா இருந்தாலும் சரி, உன்னுடைய மேக்ஸிமம் சாய்ஸ் மினிமம் சாய்ஸ் இங்க எழுதியிருக்கேன், அதை நீ யூஸ் பண்ணி கண்டிப்பா மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளவு காலேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளவு பிரான்ச் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒரே காலேஜ்ல, தெரியுங்களா? ஸோ அதனால எண்ணிக்கை ஜாஸ்திப்படுத்துங்க, அப்பதான் நாட் அலர்ட் வருது, அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போர்டு மூவ்மெண்ட் பத்தி தனியா நான் சொல்றேன். பட் தயவு செய்து நீங்க வந்து சாய்ஸ் பண்ணீங்க, மேக்ஸிமம் நம்பர்ஸ் கொடுங்க. எந்த கட் ஆஃபா இருந்தாலும் ரவுண்ட் 1 இருந்தா அட்லீஸ்ட் ஒரு 25ல இருந்து 50 சாய்ஸாவது கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அது 190 கீழே இருந்தீங்கன்னா 50க்கு மேல கண்டிப்பா 50க்குள்ள கொடுங்க, 25ல 50க்குள்ள. 190க்கு மேல இருந்தீங்கன்னா 25ல 30க்குள்ளேயாவது கொடுங்க. ரவுண்ட் 2ல இருந்தீங்கன்னா 60ல இருந்து 80க்குள்ளேயாவது கொடுங்க மொத்தமா. ரவுண்ட் 3ல வந்து 60 சாய்ஸ்ல இருந்து 120 சாய்ஸ் வரைக்கும் கொடுங்க. பட் இதுதான் கொடுக்கணுமாங்க சார்னா கிடையாது, அது உங்க இஷ்டம். நீங்க கம்மியாகவும் கொடுத்துக்கலாம், அதிகமாகவும் கொடுத்துக்கலாம், அதெல்லாம் உங்க இஷ்டம். பட் ஒரு சேஃபர் ஜோனா பார்க்கும்போது இது ஓகேவா? ஸோ கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற நல்லது. ரவுண்டு 3 எல்லாம் அதுவும் 130 கீழே 120 கீழே வரவங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய பண்ணும். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் வரவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்க எப்படி கொடுக்கணும்? சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து ஒரு கல்லூரியில 7 சீட்டு தான் இருக்கும் ஒரு பிரான்ச்ல. அப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும்? ஒரு சீட்டு தான் காட்டுவாங்க அங்கே வேக்கண்ட். சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய கல்லூரி கொடுக்கணும். பிரைவேட் கல்லூரியில தான் 7.5 படிக்கணும், கவர்மெண்ட் கல்லூரியில் படிச்சா வேஸ்ட். 7.5 ஃப்ரீ தானே, பிரைவேட் கல்லூரியில் போய் படிங்க. 7.5 வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் அதிகப்படியான சாய்ஸ் கொடுங்க. மினிமம் 200 to 250 கொடுங்க, உங்களுக்கு கட்டாயம் ஒரு கல்லூரி கிடைச்சிடும். இதுவே ஒரு 180க்கு மேல 7.5ல இருக்கீங்கன்னா ஒரு மினிமம் 100ல இருந்து ஒரு 80ல இருந்து 100 சாய்ஸஸ் கொடுங்க, அவ்வளவுதான். அது கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அதிகமா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு கல்லூரி நம்பி 2 கல்லூரி நம்பி 10 கல்லூரி நம்பிலாம் இருக்காதீங்க. மொத்தமா ஒரு 20-25 கல்லூரிகள் 30 கல்லூரிகள் நம்பி 7.5 ரெஜிஸ்ட்ரேஷன் போடுங்க, நல்ல கல்லூரியில் கண்டிப்பா கிடைக்கும். இது அடுத்து ரொம்ப முக்கியமா ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ்னு இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எது கொடுக்குறீங்களோ அதுதான் கம்ப்யூட்டர் வந்து செலக்ட் பண்ணும். இது நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். பெஸ்ட் காலேஜ் வந்து டாப்ல கொடுங்க. டோன்ட் சேஞ்ச் தி ஆர்டர். ஆர்டர் கண்டமேனி கேட்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ் வைக்கிறேன், பிஹெச்ஜி வைக்கிறேன், ஊடால நான் வேற ஏதாவது காலேஜ் வைக்கிறேன், இது வந்து எக்ஸ்எக்ஸ் காலேஜ்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலேஜ் வச்சுக்கிறேன், காலேஜ் பேர் சொல்லக்கூடாது அதனால. அடுத்து வந்து கிருஷ்ணா காலேஜ் வச்சுக்கிறேன், அடுத்து குமரகுரு வச்சுக்கிறேன். இப்போ கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிட்டே வரும். உடனே நீங்க வந்து இங்க ஏதாவது மொக்க காலேஜ் வச்சிட்டீங்க, தரம் குறைந்த காலேஜ் வச்சிட்டீங்கன்னா உங்க கட் ஆஃப் ஒரு 180 நீங்க சொல்லுங்க, ரேங்க்கும் அதிகமா இருக்கீங்க, அந்த ரேங்க்ல இது ஈஸியா கிடைச்சிருமா? அப்போ இது கிளிக் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரிதான் பிஹெச்ஜி மேல வைக்கிறேன்னா பிஹெச்ஜி தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுக்கும் கம்ப்யூட்டர். அப்ப நீங்க ஆர்டரை மாத்தி வைக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குதோ அந்த காலேஜை முன்னாடி வைங்க, எந்த பிரான்ச் பிடிக்குதோ அந்த பிரான்ச்சை முன்னாடி வைங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்குதா அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஹெச்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கிருஷ்ணா கம்ப்யூட்டர் சயின்ஸ், குமரகுரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி. அப்புறம் அதே கல்லூரிகள்ல திரும்ப ஐடி அதே கல்லூரிகள்ல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎஸ் அந்த மாதிரி கொடுங்கன்னு. இல்ல எனக்கு காலேஜ் தான் முக்கியம்னா ஒரு காலேஜ்ல அண்ணா யூனிவர்சிட்டியில சிஎஸ்சி, அண்ணா யூனிவர்சிட்டியில இசி, அண்ணா யூனிவர்சிட்டியில ட்ரிபிள்இ, எம்ஐடியில ட்ரிபிள்இ, அந்த மாதிரி காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தும் கொடுக்கலாம். பட் காலேஜ் எந்த ப்ரிஃபரன்ஸ் மேல வைக்கிறீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தயவு செய்து ப்ரையாரிட்டியை மாத்திக்கிறாதீங்க, சரிங்களா? மேல இருந்து தான் செக் பண்ணிட்டு வரும் கம்ப்யூட்டரு. ஸோ அதிகப்படியான சாய்ஸஸ் கொடுங்க, டோன்ட் சேஞ்ச் தி ஆர்டர். சரி, அடுத்து சாய்ஸ் லாக். லாஸ்டா சாய்ஸ் லாக்ங்கிறது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். டே 1, டே 2, டே 3 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் தராங்க. முதல் நாள் நம்ம பையன் என்ன பண்ணுவான், டக்குன்னு 1 மணி நேரத்தில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சு தூங்கிடுவான், லாக் பண்ணி விட்டுருவான். ஆட்டோமேட்டிக் லாக்குங்கிற ஆட்டோமேட்டிக் லாக்னா என்ன அர்த்தம்? 3வது நாளே 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா அது லாக் ஆயிடும் நீங்க லாக் பண்ணலைன்னா. ஆனா நான் என்ன சொல்றேன், லாக் பண்ணாதீங்க, மேனுவலாவும் லாக் பண்ண முடியும். மேனுவலா லாக் பண்ண எப்படின்னா
நீங்க ஆட்டோமேட்டிக்கா எப்ப வேணாலும் இந்த 3 நாள் கூட எப்ப வேணாலும் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை உங்க 6 டிஜிட் ஓடிபி அடிச்சிங்கன்னா லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால டே 1, டே 2, டே 3 3 நாள் கழிஞ்சு 3ஆவது நாள் 3 மணிக்கு மேல லாக் பண்ணா போதும் மேனுவலா. இல்ல ஆட்டோமேட்டிக்கா 5 மணிக்கு மேல அதுவா க்ளோஸ் ஆயிடும், நீங்க விட்டுருங்க. ஆனா அதுக்குள்ள இந்த 3 நாளுமே செக் பண்ணுங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் செக் பண்ணுங்க. நான் ஏதாவது ஆர்டர்ல மிஸ்டேக் பண்ணிருக்கேனா, ஏதாவது கல்லூரிகளை மிஸ்டேக் பண்ணிருக்கேனா. அதே மாதிரி சாய்ஸ் லாக் பண்ணும்போது மேல PDF இருக்கும், PDF டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க சாய்ஸ் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டவுன்லோட் பண்ணி வச்சாதான் நீங்க எந்த இடத்துல எந்த கல்லூரி வச்சிருக்கீங்கன்னு கரெக்டா கையில வச்சு இப்படி பார்க்க முடியும். அடுத்த நாள் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கணும், ஒரு காலேஜ் ஒரு பிரான்ச் தான் கிடைக்கும். நீங்க 500 சாய்ஸ் வச்சாலும் ஒரு காலேஜ் காலையில அடுத்த நாள் காலையில வந்திருக்கும். அதை பார்க்கும்போது எவ்வளவு சாய்ஸ்ன்னு அதுல போட்டிருக்க மாட்டாங்க. என்ன காலேஜ், என்ன கம்யூனிட்டி, என்ன கட் ஆஃப் கிடைச்சிருக்கு, என்ன இதுக்கு கிடைச்சிருக்கு, என்ன பிரான்ச் கிடைச்சிருந்தா போட்டிருப்பான். அதை எடுத்துட்டு செக் பண்ணு எந்த சாய்ஸ்ல கிடைச்சிருக்குன்னு. அப்பதான் அப்லோட் கொடுக்கறதா, இல்ல டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டு போறதா, இல்ல வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜ்ல போய் சேர்றதா, நிறைய விஷயங்கள் இருக்கு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அதனாலதான் நான் புக்கிங் பண்ணும்போது என்ன சொன்னேன், உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், டிஎஃப்சிக்கு எதுக்கு போகணும், காலேஜுக்கு எதுக்கு போய் சேரணும், காலேஜுக்கு போறப்ப என்ன கொண்டு போகணும், எல்லாமே உதவி நான் பண்றேன்னு சொன்னேன் புக்கிங்ல. ஸோ அதனால தயவு செய்து நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கிட்ட புக் பண்ணும்போது நீங்க விஷயத்தை நம்பி நீங்க கொடுக்கலாம். நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சு சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தானே அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சு ஃபோன் பண்றீங்க. பட் அப்படி கிடையாது. இதுல நான் ஒருத்தன் தான் பண்ண போறேன். அப்ப கஷ்டம் இருக்கும் இல்லையா, கண்டிப்பா உங்களுக்கு உதவி வரும். ஓகேவா? ஸோ அதனால PDF ஜென்ரேட் பண்ணி வைங்க. இது யாரும் பண்றதுல 3ஆவது நாள் தான் ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் லாக்அப் ஆயிரும். 5 மணிக்கு மேல நீங்க விட்டுருங்கன்னு தான் சொல்லுவேன். மேனுவலா பண்ணாதீங்க. நம்ம கை போகும், சாய்ஸ் லாக் பண்ணிடலாமா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லாக் பண்ணாதான் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்க ரேங்கின் அடிப்படையில தான் காலேஜ் கிடைக்கும். ஒரு ரேங்க் வைஸ் தான் கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணும். நீ ஃபர்ஸ்ட் போட்ட, நான் செகண்ட் போட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாய்ஸ் லாக் எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் கிடையாது. கடைசி நாள் 5 மணிக்கு மேல அதுவா லாக் ஆயிடும். ஃபர்ஸ்டே நான் லாக் பண்ணிடுவேன், ஃபர்ஸ்ட் நாளே லாக் பண்ணிடுவேன், அப்பதான் எனக்கு வந்து சீட் கிடைக்கும். அப்படி கிடையவே கிடையாது. ஓகேவா? யாரும் அதை நம்ப வேண்டாம். ஓகே, இது நீங்க பாத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ தயவு செய்து காலேஜோட லிஸ்ட் வைக்கிறதுல தவறு பண்ணிடாதீங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி கிட்ட ஐடி பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணாதீங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நாளும் டவுன்லோட் பண்ணலாம், செகண்ட் நாள் எவ்வளவு நாள் வேணா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். லாக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? பண்ண முடியாது. இன்டர்நெட் சென்டர்ல போய் நீங்களா ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணுங்க. மொபைல்ல பண்ணாதீங்க. மொபைல்ல பண்ணா கொஞ்சம் சிரமம் ஜாஸ்தி. ஸோ ஆனால் மொபைல்ல பண்ண முடியும். சரிங்களா? சரி, இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா 7.5 ரிசர்வேஷன்னாலும் சரி, ஜெண்டர்னாலும் சரி, எவ்வளவு சாய்ஸஸ் வச்சிருக்கோம், என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.